வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். இது வந்து பார்ட் 2 ஓட வீடியோ. 26ல இருந்து 50 வரைக்கும் இருக்க வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க 1 to 25 அந்த எஸ்ஏ எஸ்எஃப்ஓட பார்த்துட்டு வாங்க. 26 கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 26 கொஸ்டின் பாருங்க. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வது பொது நிதி இயலாகும். இங்கிலீஷ்ல பாருங்க. The public finance is an investigation into the nature and the principles of the state and revenue expenditure is set by whom? Adam Smith. ரொம்ப முக்கியமான ஆள் ஆடம் ஸ்மித். சரியா? இந்த ஆடம் ஸ்மித் தான் வெல்ஃபேர் ஆஃப் த எக்கனாமிக்ஸ், தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நல இலக்கணம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். நல இலக்கணம், வெல்ஃபேர் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற புக் வச்சவர் இந்த ஆடம் ஸ்மித் தான். ஓகேவா? அடுத்து அமர்த்தியா சென், இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற, பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் அமர்த்தியா சென். அவரோட ஃபுல் நேம் அமர்த்தியா சென் குமார், ஏகே சென் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்களேன். இன் இந்தியா the taxes are including டைரக்ட் டாக்ஸும் இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸும் இருக்கு. இந்தியாவில் நேரடி வருவாய், மறைமுக வருவாய் இரண்டுமே இந்தியாவில் இருக்கு. சரியா? நேரடி வருவாய் என்பது ஒரு நபர் தானாக நேரடியாக செலுத்துவது. மறைமுக வருவாய் வந்து ஒரு வரியோட வரி சுமையை மற்றவங்க மேல திணிக்கிறது, இன்டைரக்ட் டாக்ஸ். சரியா? அல்லது அரசே மறைமுகமா எடுத்துக்குது. ஜிஎஸ்டி டைரக்ட் டாக்ஸ் சொல்லலாம், வருமான வரி நேரடி வரிக்கு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்த வினா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் புக்ல இருக்கு, அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட். இது A tax is a compulsory payment made by the person or a firm to the government without reference to any benefit payer may derive from the government is set by அப்படின்னா அனட்டோல் மூராட் அப்படின்றவர். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நபர் இருக்கட்டும் அல்லது ஒரு நிறுவனம் இருக்கட்டும், அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியது வரியத்தான் சொல்லியிருக்காரு. ஒரு நாடு நல்லா இருக்கணும், ஒரு அரசு நல்லா இருக்கட்டும் அப்படின்னா வரி தான். அந்த வரி தான் முதல்ல திணிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அனட்டோல் மொரட் அப்படின்ற சொல்லியிருக்காரு. நல்லா கவனிக்கணும். இந்த இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்பும் சரி அல்லது பழங்கால இந்தியாலையும் சரி, முதல்ல ஒட்டுமொத்த இந்தியாலையும் விதிக்கப்பட்ட வரிக்கு பேர் என்ன அப்படின்னா பாலி, நிலவரி. 6ல் 1 பங்கு கட்டணும். இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாலையும் போடப்பட்ட முதல் வரி, பாலி. இது உங்க 6th புக்ல மௌரியர்கள் அப்படின்ற பாடத்துல இருக்கும். இது கேள்வியும் கேட்டிருக்காங்க, போலீஸ் தேர்வில் கேட்கப்பட்டிருக்க கேள்வி இதெல்லாம். அடுத்து பாருங்களேன். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி, நேர்முக வரி. ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம்லாம் year end அப்படின்னா பிடிப்பாங்கல்ல, அதுதான் நேர்முக வரி. ரெக்ரெசிவ் டேக்ஸ், சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மறைமுக வரி அதெல்லாம் கிடையாது. சொத்து வரி அப்படின்னா வீட்டில் வச்சுட்டு நம்ம கார்பரேஷன் கட்டுறோம்ல, அதான் அந்த சொத்து வரி. அடுத்து பாருங்க. Which one of the following sources a direct tax? நேரடி வரி. One of the following sources of direct tax அன்பளிப்பு, gift tax. ஒரே ஒரு விஷயம், இது புக்ல இருக்கு, ஸோ அதனால படிச்சுக்கிறோம். இப்போ அட் பிரசன்ட் கவர்மெண்ட்ல இருக்கா அப்படின்னா கிஃப்ட் பேக்ஸ் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. தே ரிமூவ்ட். இப்போ கிடையாது, கிஃப்ட் பேக்ஸ் கிடையாது. கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுல வேணும்னா நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அந்த சேவை வரியில இந்த சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரின்னு சொல்லுவாங்க. சேவை வரின்னு சொல்லிட்டேன், விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ். இந்த சேல்ஸ் டேக்ஸை இந்தியாவில் முதல்ல, இந்தியான்னு சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா 1938. யாருன்னா ராஜாஜி. விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸை முதல்ல எங்க அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா சேலத்தில். ரொம்ப முக்கியமான 1938ல ராஜாஜி கொண்டு வந்தார் விற்பனை வரி அப்படின்றது. அடுத்து பாருங்க 31. The tax revenue from the lotteries organized by the union government or state government goes to state government. அந்த மாநிலத்துக்கான வருவாய் தான் இந்த லாட்டரின்னு சொல்றாங்கல்ல அது. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் அந்த லாட்டரின்றது கிடையாது. சரியா? லாட்டரி சீட்டுகள் தமிழ்நாட்டில் கிடையாது, உழைக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க.
கீழ்காணப்படும் இடங்களில் மாநில அரசின் வருவாய் மூலம் இல்லாது இது அப்படின்னா வணிக வரித்துறை கார்பரேட் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் கிடையாது. கார்பரேட் டாக்ஸ் ஒன்லி கோஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். லேண்ட் டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். லேண்ட் டாக்ஸ்னா இது இந்த நீங்க கார்பரேஷனுக்கு பே பண்ற டாக்ஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் மாநகராட்சி வரிலாம் அதுக்குள்ள உட்படும். அதுக்கப்புறம் மோட்டார் வாகன வரி, பொழுதுபோக்கு வரி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். மால்ஸ்க்குலாம் போறீங்கல்ல, அங்கே உங்களுக்கே தெரியாமல் வந்து நிற்கும் 0.5% என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் இதெல்லாம் இந்த நாட் அ சோர்ஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா கேப்ஷன் டாக்ஸ், தலைக்கட்டு வரி. கோயிலில் தலைக்கட்டு கட்டுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் தலைக்கட்டு வரி நம்ம யாருக்கு எங்கேயும் கொடுக்கறது இல்லையே, கவர்மெண்ட் கொடுக்கறது, அதான் தலைக்கட்டு வரி. அடுத்து தவறானதை தேர்வு செய்க. வேளாண் வருமான வரி மாநிலம், ஓகே. மின்சார நுகர்வு விற்பனை வரிக்கான ஒன்றிய அரசு, நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம், இவற்றில் ஏதும் இல்லை. நல்லா கவனிங்களேன். கன்சம்ஷன் ஆஃப் இது அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் இது வந்து ஒன்றிய அரசு கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல தப்பு. இது மாநில அரசுக்கு சொந்தமானது, ஸ்டேட் டாக்ஸ். ரொம்ப அடிப்படையான கேள்வி, கரெக்டா பார்த்து வாசிக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் எந்த சரத்தின் கீழ் வரும் அப்படின்னா 269. சரி, இந்த 263 என்ன சொல்லுது அப்படின்னா 262 இருந்து வருவோம். 262 அப்படின்னா நல்லா கவனிங்க, நதிநீர் தொடர்பான பங்கீடு. நதிநீர் தொடர்பான பங்கீடு, வாட்டர் டிஸ்பியூட்ஸ். 263 மாநிலங்களுக்கு இடையான குழு, ஸ்டேட் கவுன்சில். மாநிலங்களுக்கான குழு. 266 தொகுப்பு நிதி. 267 தொகுப்பு நிதி முடிஞ்சு. 267 அவசர கால நிதி. இதெல்லாம் எப்பயுமே ஒரு எஸ்ஐ தேர்வுல இதெல்லாம் இருக்கும், நிதி தொடர்பானது. இந்த நிதிகள் அப்படின்ற தலைப்பு நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னா 11th 12th எக்கனாமிக்ஸ். தெளிவா சொல்ல போனோம்னா 12th எக்கனாமிக்ஸ்ல வரிகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இதை நீங்க படிச்சது போக 7th தான் உங்களுக்கு போர்ஷன். இதை படிச்சது போக இந்த 12th கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. வரிகளை ரொம்ப கிளாரிட்டியா கொடுத்துருப்பாங்க, ஒரு ரீட் விட்டீங்கன்னா போதும், மனப்பாடம் ஆயிரும். அடுத்து பாருங்க, ஜிஎஸ்டி. நல்லா கேள்வியை வாசி ஆன்சர் பண்ணணும். டக்குன்னு எடுத்தோன்னே ஒன்றை கிளிக் பண்ணிடக்கூடாது. ஜிஎஸ்டி அப்படின்றது பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்ல எப்போ பாஸ் பண்ணா 29 மார்ச் 2017. ஆனால் ஜிஎஸ்டின்றது எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா ஜூலை 1 2017. ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா ஜூலை 1 2017. பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்க 29 மார்ச் 2017. நல்லா கவனிங்க, ஜிஎஸ்டி இதோட டாக்ஸ் ஸ்லாப்ஸ், வரி பலகைகள் அப்படின்னா நல்லா கவனிங்க, 0, 5, 12, 18, 28. இதுதான் ஜிஎஸ்டியோட டாக்ஸ் ஸ்லாப்ஸ். 0, 5, 12, 18, 28. இப்போ ஒரு லக்ஸுரியா ஏதோ ஒன்று வாங்குறீங்க, லக்ஸுரி குட்ஸ் அப்படின்னா அதெல்லாம் 28 கிலோ போயிடும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய லக்ஸுரிஸ்லாம் 18ல் வரும். ஒரு மீடியமான மெடிக்கல் குட்ஸ் அப்படின்னா 12ல் வரும். ரொம்ப பேசிக்கான லெவல்ஸ்னா 5ல் போகும். எதுக்கு சார் 0% அப்படின்னா ஆல்கஹாலுக்கு கிடையாது, பெட்ரோலுக்கு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட் டாக்ஸ்குள்ள போயிடும், ஜெஸ் அப்படின்ற டாக்ஸ்குள்ள போயிடும். ஸோ அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. சரியா? ஸோ ஆல்கஹால் சொல்ல பெட்ரோல் சொல்ல அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போறாங்கன்னு கேட்கக்கூடாது, இதுக்கெல்லாம் கிடையாது. சரியா? அது கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1954 பிரான்ஸ். அதான் ஜிஎஸ்டி. இந்த பிரான்ஸ்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 1954 பிரான்ஸ். அடுத்து பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க பாருங்க. அடித்தள விளைவில்லாத பல்முனை வரி, மல்டி டாக்ஸ் அப்படின்னா அது வாட் டாக்ஸ்.
இந்த வாட் டாக்ஸ் பதிலா ரீப்ளேஸ் பண்ணி வந்தா நம்ம ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டியோட பல்முனை வரி அப்படின்னா நல்லா கவனிங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க எழுதுறேன் பாருங்க. ஜிஎஸ்டின்னு இருக்கா, ஜிஎஸ்டி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, அவ்வளவுதான். ஜிஎஸ்டியை டிஃபைன் பண்ணி தனித்தனியா போட்டிருக்கு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 4th ஃபினான்ஸ் கமிஷன், 4வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பி.வி. ராஜமன்னார். சரியா? பி.வி. ராஜமன்னார். இவரே ஃபர்ஸ்ட், 2வது சந்து, 3வது சந்தானம். புரியுதா? மொத்தம் எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப அட் பிரசன்ட் எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. பிரசன்ட்ல எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல தான் இருக்கோம். புரியுதா? 2026 வரைக்கும் நம்மளுக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான். 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யார் அப்படின்னா என்.கே. சிங். புரியுதா? நந்து கிஷோர் சிங். இதுக்கு அடுத்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் 2026ல இருந்து 2031 வரைக்கும். இது யார் அப்படின்னா அரவிந்த் பணக்காரியா. இதோட ஹெட்டா யார் வரப்போறாரு அப்படின்னா அரவிந்த் பணகாரியா. எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ நம்மளுக்கு ரன்னிங்ல போயிட்டு இருக்குது 15th ஃபினான்ஸ் கமிஷன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பொதுவா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஆர்டிகல் கேட்டாங்கன்னா 280, மறந்துடவே கூடாது. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா 280. ஓகே, நெக்ஸ்ட். பாருங்க. ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவலன்ட் டு, ஜிஎஸ்டி வரி என்பது எதற்கு சமம் அப்படின்னா ஒரு விற்பனை வரி. நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டில் முதலா விற்பனை வரி அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா 1938 சேலத்துல ராஜாஜி. அவர் தான், வேற எதுவும் கிடையாது இந்த கொஸ்டின்ல சொல்றதுக்கு. அடுத்து பாருங்க 40. The difference between the revenue expenditure revenue receipts is called a revenue deficit. நல்லா கவனிங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அடுத்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், அடுத்து ரெவென்யூ டெபிசிட். கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம் வரல இப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படியே கொடுத்துட்டு போயிடுவான். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் செலவினம், வருவாய்கள், இதுல இருந்து கழிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை கிடைக்கும். இப்படியே கொஸ்டின் கேட்பான். RE - RR = RD. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். Which Gupta empire married the குமாரதேவி? ஆக்சுவலா அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் தன்னோட அரசுகளை ரொம்ப வலிமையாக்குனதுக்கு 2 முறையை பயன்படுத்துறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா திருமண உறவுகள், 2 போர்கள். அந்த திருமண உறவை வலிமைப்படுத்துகிறது அந்த சந்திரகுப்தா 1. சரியா? சந்திரகுப்தா 1 பயங்கரமா திருமணம் பண்ணி எல்லாத்தையுமே எதுக்குன்னா, லிச்சாவின்றது ஒரு பெரிய கம்யூனிட்டி. நேபாளில கனசங்கம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணி அரசை பெருசாக்குனார். சமுத்திரகுப்தர் அவர் அடுத்த கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ மேலேயே சேர்த்து பார்த்துட்டு வருவோம். சமுத்திரகுப்தர் அப்படின்னா மிகப்பெரிய ஆள். அவருக்கு பட்ட பேரே இந்திய நெப்போலியன் அப்படின்னு இவரை கூப்பிட்டவரு V.A. ஸ்மித். சரியா? V.A. ஸ்மித். நல்லா கவனிங்களேன். இந்த குப்த மரபுல எல்லா பேருமே தங்க நாணயத்தை தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பான். அவன் தான் 2ஆம் சந்திரகுப்தர். தங்க நாணயம் தான் மெஜாரிட்டியா இருந்திருக்கும், இல்லைன்னா சொல்லல. ஆனா கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசன் யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? வட இந்தியா, தென்னிந்தியா. சரியா? 2ஆ பிரிச்சிருப்பாரு. வட இந்தியால 11 கைப்பற்றிருப்பாரு, தென்னிந்தியால 9 கைப்பற்றிருப்பாரு. இது தென், அது வடம். சரியா?
இந்த சமுத்திரகுப்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் சரியான ஒரு போர் வீரர். ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க, சமுத்திரகுப்தர் தெற்குல படையெடுத்து வரும்போது அவரை எதிர்த்து சண்டை போட்ட பல்லவ அரசன் யாருன்னு கேட்டிருக்காங்க. பல்லவ அரசன் யாருன்னா விஷ்ணு கோபன். விஷ்ணு கோபன் இது ரொம்ப முக்கியமானது. விஷ்ணு கோபன் தான் அவரை எதிர்த்து சண்டை போட்டார். அப்ப தெற்குல அவர் வரும்போது இவரை தெற்குல எதிர்த்த அரசன் யாருன்னா விஷ்ணு கோபன். முடிஞ்சு. அடுத்து இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்களேன், இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சமுத்திரகுப்தர் இருக்காருல்ல, இவர் பெரிய ஒரு இசை பிரியர். சரியா, இசையில ரொம்ப பிரியமானவர், வீணை வாசிப்பெல்லாம் வல்லவர். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் இவரு வசு பந்து அப்படின்ற ஒரு பௌத்திஸ்ட், ஒரு புத்த துறவிக்கு ஆதரவு கொடுத்திருப்பார். ஆனா இவர் வைணவர். சரியா, ஒரு புத்த துறவிய ஆதரவு வச்சிருப்பார். இவர் வைஷ்ணவிஷம். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, இவரோட நாணயத்துல எல்லாம் இவரை வீணை வாசிக்கிற மாதிரி தான் படம் போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்களேன், விக்ரமாதித்தன் அவையில் இருந்த நவரத்தினங்களில் ஒருவான அமரசிம்மர் யார்? விக்ரமாதித்தன்னா யாருமே கிடையாது, ரொம்ப எல்லாம் யோசிக்க கூடாது. இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன், சாரி இரண்டாம் நம்ம சந்திரகுப்தர், அவரை தான் வந்து நரசிம்மவர்மன் சொல்லிட்டேன். இரண்டாம் நம்ம சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யன். இவர் யார் அப்படின்னா அகராதி ஆசிரியர். சார் ஜோதிடர்னு கேட்டிருக்காங்களே சார், ரொம்ப எல்லாம் ஈஸி. காகபாணர் ஜோதிடர். கட்டட கலைஞர் சார் சன்கு. அகராதி ஆசிரியர் பேசியாச்சு. சமஸ்கிருத புலவர்னா நம்மால் தான் காளிதாசர். ரகுவம்சம், மேகதூதம், மாளவிக்காணி மித்திரம், இதெல்லாம் காளிதாசரோட நூல்கள். இதெல்லாம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். Choose the wrong one to classification of land during Gupta period. எது தப்பா இருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே போட்டுறணும். என்னென்ன அப்படின்னா, சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம், வஸ்தி குடியிருப்பு, அப்ரகதா கீழா தரிசு நிலம். கரெக்ட். அப்ரகதானா எதுக்கு பயன்படுவோம்? வனம் அல்லது காட்டுப்பகுதி, அதான் அப்ரகதா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வங்காளத்தின் கவுடு அரசர் யாருன்னா சசங்கர். இதெல்லாம் ஒரு ஜெனரல் கேள்வி. வங்காளத்தோட கவுடு அரசன் யாருன்னா சசங்கர். அடுத்து இரண்டாம் புலிகேசி அப்படின்னா, இரண்டாம் புலிகேசி என்ன வம்சம்? சாளுக்கிய வம்சம், சாளுக்கியர். சரியா, சாளுக்கியரோட சின்னம் என்னன்னு சொல்லி பல எஸ்ஐ கொஸ்டின்ல இருக்கு. சாளுக்கியரோட சின்னம் என்ன அப்படின்னா வராகன். சரியா, வரலாற்றுல ரெண்டு கிங்டமுக்கு தான் அந்த வராகன் சிம்பிள் இருக்கும். ஒன்னு சாளுக்கியர், இன்னொன்னு யாரு அப்படின்னா விசயநகர கிங்டம்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த வராகன்ற சின்னம் இருக்கும். ஓகேவா, அடுத்தது 46 வேர்டு ராஜ்புட். இதெல்லாம் ஈஸியா நீங்க பார்த்தோன்னே போறலாம். ராஜபுத்திரர்கள் அப்படின்ற சொல் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதம் தான். இந்த ராஜபுத்திரன் சொல்ல உடனே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வரணும். நீங்க இந்த படம்லாம் பார்த்திருப்பீங்க. யார் அப்படின்னா பத்மாவதி. பத்மாவதி இவங்க காலத்துல கடைபிடிக்கப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு முறைதான் என்ன அப்படின்னா ஜவ்ஹர். மாற்றரசன் கோட்டையை முற்றுகையிட்டோனே பெண்கள்லாம் அந்த நெருப்பு குண்டத்தை எரிஞ்சு அதுல முடிச்சிருவாங்க. நீங்க கூட ஒரு படம் பார்த்திருப்பீங்க, தீபியா பண்ணு நினைச்சிருப்பாங்கல்ல, அதான் இது. அடுத்தது பாலா. பாலா டைனசிட்டி யாருன்னா கோபாலர்கள் தான். கோபாலர்கள் யாதவ வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் அந்த பாலா வம்சத்தை உருவாக்கியவர்கள், அவ்வளவுதான். சரியா, தர்மபாலர்ன்றவர் யாருன்னா ஒரு நாலந்தா பல்கலைக்கழகத்தோட பிரின்சிபல். அதே மாதிரி மகிபாலர் எல்லாருமே அவங்களாம் அதுதான். அடுத்து பிருத்திவிராஜர் அசோ. பிருத்திவிராஜர் அசோ அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னா சந்த் பர்தை. சரியா, பிருத்திவிராஜர் அசோ அப்படின்னா யாருன்னா சந்த் பர்தை. விசாக தத்தா, இங்க தமிழ்ல எழுதுறேன். விசாக தத்தர் எழுதினர் வந்து முத்ராக்ஷசம். முத்ராக்ஷசம், தேவி சந்திர குப்தம், அவ்வளவுதான்.
கல்குனார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க எழுதுறேன் பாருங்க. கல்குனார் எழுதினர் வந்து ராஜதரங்கிணி. ராஜதரங்கிணி. இதுக்கு இன்னொரு பேரே இருக்கு, ராஜதரங்கிணி. அப்படி இல்லைன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காஷ்மீரோட வரலாறு. இது போன எஸ்ஏல கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். காஷ்மீரோட வரலாறு. சரியா? அடுத்து பாருங்க. 49. பிரத்திகார அரசர்களுள் முதன்மையான தலை சிறந்தவர் யார்? இதுல இவரை தவிர மித்த எல்லாமே பிரத்திகார அரசர்கள் தான். முதலாம் நாகப்பட்டர். இவர் மட்டும் வரமாட்டாரு, ஏன்னா அவர் பாலா வம்சம். அடுத்து பாருங்க. கஜனி மாமுதின் படையெடுப்புக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னா இந்தியாவின் செல்வத்தை கொடையெடுப்பது. இந்தியாவோட செல்வத்தை ஃபுல்லா சுரண்டது தான் கஜினி மாமுதோட படையெடுப்பு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிந்து படையெடுப்பு தான் அவங்களோட பெரிய படையெடுப்பே. 712 AD சிந்து படையெடுப்பு தான் பெரிய படையெடுப்பு. 712. சரியா? கஜினி மாமுது வந்தோடனே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா முல்தான் நகரம் அப்படின்னா இதுக்கு வந்து கோல்டன் சிட்டி. கோல்டன் சிட்டி. ஓகேவா? கோல்டன் சிட்டி. அதே மாதிரி இந்த கஜினி மாமுதில் இன்னொரு முகமது கோரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நாணயங்களில் பெண் உருவம் பொது சொல்லிடுவாரு. அந்த பெண் உருவம் யாரு அப்படின்னா லட்சுமி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க 7ஆம் வகுப்பு புத்தகத்திலே இருக்கும். சரியா? இப்போ நம்ம பார்ட் 2 பிடிச்சிருக்கோம். அடுத்து பார்ட் 3 அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.